ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்ம ரேஷன் கார்டில் எப்படி உறுப்பினர்களை சேர்க்கறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அந்த தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அது அந்த பேஜ் போயிடும். நீங்கள் நல்லா ஸ்காரல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. ரீசர் பண்ண என்ன நம்பரோ அந்த நம்பர் தான் இதில் போடணும். ஓகேவா? நான் நம்பர் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்கிற என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா பதிவு செய்யுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஓடிபி வரும். இந்த ஓடிபி அடிச்சுட்டு பதிவு செய்ய அப்படி கொடுக்குறீங்க. மெம்பர் டீட்டெயில் எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படி பண்ணுறீங்கன்னா இப்போ மெம்பர்ஷிப் ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் இதை ஆட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேம் டைப் பண்ணணும், அவங்க என்ன ஜெண்டருங்கிறது பார்க்கணும், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது பார்க்கணும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அது மாதிரி குடும்பத் தலைவர் இந்த கார்டில் இருப்பாங்களா அவங்களுக்கு அந்த ஆட் பண்ணுறவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது காட்டணும். அத்தையா இல்லை மகளா சகோதரரா அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆவணம் என்ன ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆதார் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ப்ரௌஸில் கொடுத்து போய் நீங்கள் டேரெக்டாக கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்தது நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் நீங்கள் பண்ணலாம். பிஎன்ஜி, ஜிஐஎஃப், ஜேபெக், பிடிஎஃப் இது ஒன் நம்பிக்கையுள்ள சைஸ் இருக்கணும். அதை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு நான் விதிமுறைகள் அந்த நிபந்தனைலாம் படிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு பதிவு செஞ்சு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதை மாதிரி உங்களோட இது நீங்கள் உறுப்பினர் செய்வதற்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் சில நாளில் இதை பற்றி அப்டேட் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு இந்த மெசேஜில் வரும். ஸோ உறுப்பினர்கள் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக ரேஷன் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வெளியே போய் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப எளிய முறையில் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். சாந்தகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் மேற்கொண்டு நான் போடுற முக்கியமான வீடியோக்கள் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.